ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். 360 கொஸ்டின் இருக்கு. இதுலேருந்து தான் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துவாங்க. அதாவது 2022 வந்து கம்ப்யூட்டர் சிபிடி பேஸில் வந்து நமக்கு டெட் எக்ஸாம் நடந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ஷிஃப்ட்டில் இருக்கிற 360 கொஸ்டினை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக பரப்புரிந்த கற்பம் என்று பாடியவர் வந்து யாருன்னா ஒட்டக்கூத்தர். பாரபல் என்பதற்கு இணையான தமிழ் சொல், பொருத்தமான தமிழ் சொல் வந்து உவமை. மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். சரியா? அதை வந்து நம்ம அந்த 4 ஆப்ஷனை சூஸ் பண்ணியே நம்ம வந்து எழுதிடலாம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தன்று குரட்பாவில் பயின்று வரும் அணி வந்து உவமை அணி. கூற்று: இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலவை தமிழிலேயே அமைந்துள்ளன. தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர். அது வந்து தப்பு. கூற்று 1 வந்து சரி, காரணம் வந்து தவறு. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயல்கள் உள்ளடங்கியுள்ளது. எத்தனை இயல்கள் அப்படின்னா 9 இயல்கள். அது மாதிரி வந்து உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும், மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வரா. இதுவுமே வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே வந்துட்டு சரிதான். பூமுனல் ஆறு, அது வந்து எதை சொல்லணும்? வைகை. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னா பனைமரம். இது வந்து புக்ல இருக்க கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் வந்து ஞாயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றன. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் வந்து என்ன அப்படின்னா பூவல். அதுக்கப்புறம் வந்து பொறுத்துக வந்து பாருங்களேன். எங்கிலி அப்படிங்கிறது வந்து தீர்ச்சுடர். மதலை அப்படிங்கிறது வந்து எதை சொல்லணும் அப்படின்னா தூண், அதைத்தான் வந்து மதலை. செம்மி அப்படிங்கிறது வந்து எதை சொல்லணும்? உச்சி. அழுவம் அப்படிங்கிறது வந்து கடல். சரியா? நன்னெறியின் ஆசிரியரின் பெயர் வந்து சிவப்பிரகாச சுவாமிகள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து கொழுந்து வகை. தவறான சொல்: கண்டான், நண்டு, வண்டு. இது எல்லாத்துக்கும் வந்து 2வது இடத்துல வந்து 3 சொல்லின்னு வந்திருக்கு. வென்றான் அப்படிங்கிறது மட்டும் தப்பா இருக்கு. 2 சொல்லின்னு வந்திருக்கு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னா மூதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. இதுவுமே புக்ல இருக்க டேரக்ட் கொஸ்டின். கீழ்கண்ட மையல் இணை எழுத்து அல்லாத இணை வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இணை எழுத்து அப்படின்னா பக்கத்துல வரும். சரியா? அது இல்லாத எழுத்து வந்து இரு. சரியா? சின்ன இர், பெரிய இர். யாகாவார் ஆயினும் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து அடக்கமுடைமை. ஒகேனக்கல் என்ற பொருளின் பொருள் வந்து புகைப்பாறை. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி. முதல் பெண் ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே. கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து பாரதி சுகுமாரன். அணி என்பது என்ன பெயர் அப்படின்னா காரண பொது பெயர். மீ ராஜேந்திரன் இயற்றாத நூல் வந்து எதுனா வால். இது 3மே வந்து மீ ராஜேந்திரன் வந்து எழுதின நூல்கள். அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் வந்து தவத்திரு குன்றங்குடி அடிகளார். வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சான்றுகள் சால தலை. இப்பாடல் வரியில் உள்ள சான்றுகளை சொல்லின் பொருள் வந்து கூறுமிடத்து. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் வந்து அறநெறி சாரம் அப்படின்னு சொல்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் மொழிந்தவர் வந்து திருமூலர். கார்ச்சிலம்பு இச்சொல்லை வந்து பிரித்தெழுத குடைப்பது வந்து கால் கூட்டல் சிலம்பு. கேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் வந்து தேசிக விநாயகம் பிள்ளை. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தேவநாய பாவனரின் சிறப்பு பெயர் வந்து என்ன பெயர்னா மொழி ஞாயிறு தான் வந்து அவருடைய, மொழி ஞாயிறு தேவநாய பாவனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சேந்தன் திவாகரம். கை தொழுது என்பது வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் உணர்த்தி வரும் எச்சம் வந்து குறிப்பு வினையச்சம். பொருத்தமான விடை எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிங்காரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அழகு. தாரம் அப்படிங்கிறது வந்து மனைவி. காலன் அப்படிங்கிறது வந்து யமன். விக்கினம் அப்படிங்கிறது வந்து இடர். தென்மதுரை அமர்ந்திருந்த சங்கம் வந்து 4ஆம் சங்கம். முருகன் படித்தான். இது தொடர்கள் முறையை வந்து எழுவாய் உள்ளது. செய்யப்படு பொருள் வந்து எழுவாய் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இதுங்க முருகன். செய்யப்படு பொருள் படித்தான் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு பனை உளவாரான் என்ற பெயர் குறிப்பிடப்படும் ஒரு வகை பறவை. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா மா கிருஷ்ணன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் தமிழ் நூல்கள் உள்ள தளம் வந்து 2வது தளம். இதுவுமே முக்கியமான கொஸ்டின். தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரரிடம் எதை வளர்க்க விரும்பினார்? பொறுப்பு. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விதியோ வீணையோ. படைக்கலன்கள் எதுவுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு வந்து மற்போர். ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து வந்து இ. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேற்றுமை.
ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையும் இறுதியில் குறிக்கப்படுவது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா அரைப்புள்ளி. சோகாப்பர் என்ற சொல்லின் பொருள் வந்து துன்பப்படுவர். இந்த மாதிரி மகிழ்ச்சி, அறிஞன், இப்பகுபதங்களின் இடைநிலைகள் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இச்சு, இஞ்சு. அனுமதி என்ற சொல்லின் பொருள் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா இசைவு. வல்லார் இலக்கண குறிப்பு வந்து என்னன்னா வினையாளனையும் பெயர். காந்தியடிகளை கவர்ந்த நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். மான என்பது பொருள் வந்து ஓம உருவு. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். அரையணா விலையில வந்து தொடங்குறாரு. அது மாதிரி வந்து விவாக விளக்கம் என்னும் நூலினை எழுதியவர் வந்து யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான். உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை எதுன்னா மலை. கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள். காணல் நீர் ஆகாய தாமரை. கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று. சரியா? அதுல ரெண்டு தான் வந்து பொருந்தும். வேலு நாச்சியார் என்ற டேஸ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார். உடையாள். போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது வந்து எது அப்படின்னா பரணி. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் அறுவடை திருவிழாவோட பெயர் வந்து லோரி. வெற்றி வேட்கையின் ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து அரங்கநாதன் விருது. டாக்டர் சா அரங்கநாதன் விருது. காளமேக புலவரின் இயற்பெயர் வந்து பரதன். தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கணம் குறிப்பு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வினைத்தொகை. இன்று நமது திறன் பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் நாவா என்ற தமிழ் சொல்லின் திரிபு தான் வந்து நேவிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்து கூற்று காரணம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கூற்று சரி, காரணம் வந்து தவறு. சரி, கூற்று 2 வந்து சரி, அதுக்கான 1 வந்து தவறு. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. இது மாதிரி சரியாக பொருந்தியுள்ளது வந்து எதுன்னா இத்து. மேல் வாய் பல்லின் அடிப்பகுதி நாக்கின் நுனி. இதுதான் கரெக்ட். இதெல்லாம் வந்துட்டு நீ உச்சரிச்சு பாருங்க, தப்பா இருக்கும். வளையல், மரங்குத்தி இவை எவ்வகை பெயர் அப்படின்னா காரண சிறப்பு பெயர். இது மாதிரி சரியான இணை வந்து மித்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா தொன்மம். தீசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆய்வேடு. அது ரெண்டுமே கரெக்டு. கடைசி 3 நாளும் தப்பு. அழல் கதிர் என்பதன் பொருள் வந்து என்னன்னா கதிரவன். ஹென்றி போர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? 1896. 10 கூட்டல் 2 சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து 12. சாவி என்னும் சொல் ஒரு இசை சொல். தேவதும்பி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா உருமி. பொதுவர்கள் ஒளிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி வந்து முல்லை. இரு பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் எதுனா பார். நெய்தல் திணையின் மக்கள் வந்து யாருன்னா பரதவர், பரத்தியர். சோழ கொள்ளை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். வரைந்தால் என்ற வினைமுற்று சொல்லை வினையாளனம் பெயராக மாற்றுக அப்படிங்கிற எப்படி மாத்தலாம்? வரைந்தால் அதை வந்துட்டு வினையாளன் பெயரம் வரைந்தவர். மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர் வந்து குன்னங்குடி மஸ்தான் சாஹிப். திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து ஆதிச்சநல்லூர். மாதிரி வந்து கூற்று காரணம். குமரன் பாடினான். இதுல வந்துட்டு என்னன்னா குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது வினை பயனிலை. அது சரி. குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது பயனிலை. அது வந்து தப்பு. சிறுகதை மன்னன் என போற்றப்படும் புதுமைப்பித்தன் இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம். ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர். எந்த துறைனா வானவியல் அண்ட் கணிதம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்டாங்க திருமந்திரம். பாரினில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார் கூட்டல் இனில். அமுத சுரபி என்ற அச்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். எந்த நாள் அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலவு அன்று. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா எழுவாய். எவற்றை உண்ண முடியாது என்று ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார்? தங்கம், வெள்ளி. தவறான இணையை வந்து காண்க எது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பிசி ரெண்டுமே வந்து தவறு. பரி, வாரணம் அப்படிங்கிறது அதுவுமே வந்து தப்பு. சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. நீகான் என்பவர் வந்து யாரை சொல்லுவோம்னா நாவாய் ஓட்டுநரை தான் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க. நேமி அப்படிங்கிறது வந்து எதுனா சக்கரம். நறுவி அப்படிங்கிறது நறுமணமுடைய மலர்கள். வி அப்படின்னாலே மலர்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். தூ ஊய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தூவி. சுவல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தோல். வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா கல்வி. அதே மாதிரி ஒரு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 2 மேக்ஸிமம் கூற்று 1, 2 சரியாக தான் இருக்கும். நிறையெல்லாம் கொண்ட தவம் இது வந்து எதுனா புதரில் விதைத்த விதை. சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. சிங்க குரலையே குதிரை கோட்டையில் பார்த்த குரங்கு அளப்பியது. இதுவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மரபு பிழை வந்து கேட்பாங்க. துருவி, கரிக்கோள் ஆகியவற்றை எவற்றுடன் தொடர்புடையவை? எழுத்து. தாட்கு என்ற சொல்லின் பொருள் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா முயற்சி.
பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் வந்து எந்த நூல்? நாடக நூல். யானைக்கும் யானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் அமைந்துள்ள அறிந்த நீதி வந்து என்ன? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர் வந்து தமிழன்பன். ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறம் இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆந்தோசைனின். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் வந்து யாருன்னா தந்தை பெரியார். நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை வந்து 5ஆம் வேற்றுமை. வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்ன மலர்கள்னா அனிச்சம் மற்றும் குவளை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். காந்திய கவிஞர் வந்து வே. ராமலிங்கனார். பிசிராந்தருக்குரிய நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாரதிதாசன். இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் வந்து தாராபாரதி. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியாய் பழங்குடி இவ்வாடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குன்றில் மாதோ இவ்வடியில் இயற்றியவர் வந்து யாருன்னா ஔவையார். அறநெறி சாரம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா முனைப்பாடியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து யாருன்னா தந்தை பெரியார். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாடியவர் வந்து தமிழ் ஒளி. பின்வருவனவற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு எதுனா இது எங்கள் கிழக்கு. மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அழிந்தவர் வந்து யாருன்னா கண்ணகி. அதே மாதிரி வந்து அந்த நூலகம் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் சொன்னோம் இல்லையா. 2ஆம் தளத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் நூல்கள் இருக்கு. 6ஆம் தளத்துல வந்து பொறியியல் மற்றும் வேளாண்மை நூல்கள் இருக்கு. 7ஆம் தளத்துல வந்து வரலாறு மற்றும் சுற்றுலா நூல்கள் இருக்கு. 8ஆம் தளத்துல வந்து நூலக அலுவலக பிரிவு. திரள் என்பதன் பொருள் வந்து கூட்டம். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து யாருன்னா வேலு நாச்சியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. உடன்பாட்டு வினைத்தொடர் மாறன் மலையில் நனைந்தான். ஊழி பல நூறு கொண்டது என்ற பெருஞ்சித்திரனார் கூறுவது வந்து எதுன்னா தமிழ். மூதுரை ஔவையார். ஆசாரக்கோவை கபிலர். இனியவை 40 பெருவாயின் முள்ளியார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். பொய் அகற்றும் உளப்பூட்டருக்கும் இவ்வடி சுட்டுவது எது அப்படின்னா தமிழ். சரியாக பொருந்தாதது எதுன்னா மொட்டு ரிட்ஜ் அது வந்து சரியாக வந்து பொருந்தல. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். அது மாதிரி ஒரு பொறுத்துக்க கண்டிப்பா கேட்டுருவாங்க. இது எங்கள் தமிழ் அதை வந்து எழுதினவர் வந்து வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல அதை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா ராஜ மார்த்தாண்டன். காடு இது எழுதினவர் உடுமலை காடு வந்து சுரதா. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அதை எழுதினவர் வந்து எங்கள் தமிழ் அது வந்து வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயணகவி. காடு எழுதினவர் வந்து யாருன்னா சுரதா. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படி அதை வந்து எழுதினவர் வந்து ராஜமார்த்தாண்டன். 4க்கு 4 தான் கரெக்ட். வித்தை இதனை அடுத்து வரும் சொல் வந்து விரும்பு. நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி வந்து கூடா நட்பு கேடாய் முடியும். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுவது வந்து எதுனா ஓடம். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் வந்து கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்றோம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எதுனா சிலப்பதிகாரம். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியின் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து பாப்பா பாட்டு. கழனி என்ற சொல்லின் பொருள் வந்து வயல். குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து ஆலா வள்ளியப்பா. செருக்கு என்ற சொல் தரும் பொருள் வந்து தலைக்கணம். 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் வந்து அக்கச்சாலை. முன்றில் என்பது வந்து எதுனா வீடு. 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் 11 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா திருமூலர். பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் பாடல். பண் என்பது வந்து எதுனா இசை. அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் வந்து மீரா. காரண பொதுப்பெயருக்குரிய எடுத்துக்காட்டு வந்து எதுனா பறவை. பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு டேஸ் என்ற பொருள். கோமிகி. ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள் வந்து எதுனா எழுவாய் பயனிலை. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் வந்து யாருன்னா மரியாதை ராமன். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர் வந்து நாமக்கல் கவிஞர். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூலை எழுதியவர் வந்து கண்ணன் கூத்தனார். வாட்ஸ்அப் என்ற இணையான தமிழ் சொல் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலனம். முகநூல்னா ஃபேஸ்புக் தெரியல. வலைத்தளம்னா வெப்சைட். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். கன்னி என்பது வந்து 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்னி அப்படின்னு சொல்றோம். செயலுக்கே உரிய எதுகை மோனைகளை உரை நடைக்கு கொண்டு வந்தவர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கிறது? செவ்விந்தியர்கள்.
நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் வந்து செயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தல. அதுக்கு அடுத்து வந்து கூற்று காரணம் இலக்கணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, விளக்கம் வந்து தவறு. கரணத்தியலவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு வந்து என் பேராயம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் வந்து திருப்பூர். மற்போர் என்பதில் மல் என்பது எதை குறிக்கும்னா வலிமையை வந்து குறிக்கும். மலர்விழி எழுதினால் இது வந்து எதுனா வினை முடிஞ்சிருச்சு. அது மாதிரி தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எதுனா மட்டைப்பந்து, எது தெரியல, கிரிக்கெட். செடியின் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் ஒன்று வந்து இரத்த கொதிப்பு. கால் அறுத்தான், இது வந்து கார் அறுத்தான், இது வந்து என்ன வாகுப்பெயர் அப்படின்னா காலவாகுப்பெயர். குமரகுருபரின் படைப்புகளில் ஒன்று வந்து கையிலை கலம்பகம். திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட்ட நடைமுறையில் ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? 31. மாதிரி வந்து கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. தமிழ் மொழி மரபு என்னும் நூலை எழுதியவர் வந்து யாருன்னா தொல்காப்பியர். தன் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரை தமது பெயராக வைத்துக் கொண்டவர் வந்து யாருன்னா அயோத்திதாசர். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்த ஆண்டு வந்து 1906 அக்டோபர் 16. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இது வந்து எதுனா சுடுசோறு எடுத்துக்காட்டு. தன் பொருணை புனல் நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பெரிய புராணம். வாடி வதங்கி இது எவ்வகை இணைச்சொற்கள் அப்படின்னா நேரிணை இணைச்சொற்கள். பெயர் சொல், வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது வந்து எதுனா உரிச்சொல். தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599. கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள் வந்து இரக்கம். இளங்கொடி, இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா இளமை கூட்டல் கொடி. கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகள் ஒன்று வந்து எதுனா பர்மா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத என்ற மத்தளத்தை பற்றி கூறும் நூல் வந்து எதுனா நாச்சியார் திருமொழி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1856. முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார். டேட்டா சயின்டிஸ்ட் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து தரவு அறிவியலாளர். எனக்கு வயிறு வலித்தது, கற்கண்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்தேன், இது உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வயிறு. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை நமக்கு பாடலில் வைத்தவர் வந்து யாருன்னா ஔவையார். இந்த பாகற்காய் இதை வந்துட்டு எப்படி பிரிச்சதுன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிறாங்க. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. வண்டு என்னும் பொருள் தரும் சொல் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மா. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்று 10. மரங்கொத்தி பறவை மரத்தை நொடிக்கு எத்தனை முறை கொத்தும் அப்படின்னா 20 முறை. ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பா. பகுபத உறுப்பிலக்களின் வகை வந்து 6. ஆன்றகுடி என்பதன் பொருள் வந்து உயர்ந்த குடி. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ. காய்மணி, இது வந்து வினைத்தொகை. சோழநாடு எதற்கு பெயர் பெற்றது? சோறு உடைத்து. தடதடவென இரட்டை கிளவி வகை எவ்வகை குறிப்புனா விரைவு குறைப்பு. உலக கதை சொல்லல் நாள் கடைபிடிக்கப்படுவது வந்து மார்ச் 20. திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை வந்து 9. பழனிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடிய புலவர் வந்து பலப்பட்டடை சொப்பநாத புலவர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது வந்து தலை. உவமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று அல்லாமல் இரண்டும் ஒன்று என்று தோன்றும்படி கூறுவது வந்து உருவகாணி. அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் வந்து காத்தவராயன், இது முக்கியமான கொஸ்டின். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். தமிழ் மொழி ஆதி தமிழ் மொழி என புலப்படுத்தி அகலாய்விடம் வந்து எங்க அப்படின்னா கீழடி. இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து எண்ணுமை. அகர வரிசையில் அமைந்த சரியான சொற்கள் புதுமை, பெண்கள், பையன், போக்குவரத்து. அந்த பூ வரிசையில பா வரிசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரிசையில வந்துட்டு அகர வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. பின்வருவற்றில் வல்லினம் மிகா இடம் இருந்து உண்மை தொகை. ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரர் வெற்றி பெற்ற காளையின் திவிலை பிடித்தபடி ஓட வேண்டிய தூரம் வந்து 15 மீட்டர் அல்லது 30 வினாடிகள். இந்திய மணமகன் ஜாதவ் பயங்கிற்கு பதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை வந்து பனையோலைகள். மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உவமை கவிஞர் வந்து யாருன்னா சுரதார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு 2000. இதுவுமே முக்கியமான கொஸ்டின். ஒருவருக்கு அழகு சேர்க்க மிக சிறந்த அணிகலன் என்று திருவள்ளுவர் கூறுவது வந்து எது அப்படின்னா பணிவு இன்சொல். தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்கும் சொல் அல்லாதது வந்து எதுனா வளம். மற்ற மூணுமே வந்து காட்டை குறிக்கும். ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 10. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை உறுதிப்படுத்தும் சான்று அமையப்பெறும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்து தவறான இணை, அதுல வந்து 2 மற்றும் 4 வந்து தப்பு. பகடு ஆட்டுக்கிடாய், அதுக்கப்புறம் வந்து மேதி மான்.
தப்பு. கீழ்காண மரங்கள் அனைத்து பாகங்களும் பயன்படும் தரவல்லது வந்து எதுனா வாழை. அடடா என் தங்கை பரிசு பெற்றால், இது வந்து உவகை தொடர். இளஞ்சி என்பதன் பொருள் வந்து நீர்த்தேக்கம். இவற்றுள் சிலம்பக்கலையில் பயன்படுத்தாத ஆயுதம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா வில்வம்பு. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பனை என்னும் சொல்லின் பொருள் வந்து மூங்கில். திரிகடுகம் பாடப்பட்ட பா வந்து எது அப்படின்னா வெண்பா. தண்டோரா என்பதன் பொருந்தாத சொல் எழுதுதல். நீதி நூல்கள் ஒன்றான நன்னெறி டேஸ் பாக்களால் ஆனது, வெண்பாக்களால் ஆனது. ஜுஜாஜாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன். இந்திர தேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து அயோத்திதாசர். நன்மையை பறித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றியல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர் வந்து புவியரசு. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது வந்து ஆ கூட்டல் உருவம். பாரதிக்கு முன்பு எட்டயபுரத்தில் வாழ்ந்தவர் வந்து கடிகை முத்துப்புலவர். ஆராயது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி என்று யாரை கூறினார்? பாண்டிய மன்னனை வந்து கூறினார். எரியால் சுடப்படினும் உண்டாம் உய்யார் டேஸ் பிழைத்தொழுவார் பெரியார். ஒரு சொல்லின் முதல் எழுத்து டேஸாக எழுத்து வரிசையில் ஒன்றாக வருவது காசா தப. சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் கருத்துக்களை கொண்டது வந்து 5. முத்து என்ற பொருள் தரும் சொல் வந்து நித்திலம். வள்ளியப்பாவின் சிறப்பு பெயர் வந்து குழந்தை கவிஞர். கலை என்னும் சொல்லின் பொருள் வந்து கரும்பு. நவை என்பதன் பொருள் வந்து குற்றம். பண்டைய தமிழர்கள் 7 அடி நடந்து சென்று யாரை வழி அனுப்பினர்? விருந்தினரை. திருவிக்காவால் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்படுபவர் வந்து யாருன்னா முத்துராமலிங்க தேவர். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்தப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்திக் ஆலா என்பது ஒரு வகை பறவை. நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் வந்து வார இதழ். உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம்பெறுவது வந்து எதுனா பேச்சு மொழியில். இந்த மாதிரி வந்து மொத்தம் 360 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதோட பிடிஎஃப், அதாவது லாஸ்ட் கொஸ்டின், தரணி சொல்லுடன் பொருந்தாத வந்து புகழ். ஊழ்வினை பயன் பொருள் வந்து முன்வினை பயன். சரி, அந்த மாதிரி 360 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருப்போம், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றின வேறு என்ன மாதிரி வந்து வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக போடுவோம். தேங்க்யூ.